Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நாம் இன்ஜினியரிங்காக போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அதாவது இந்த சாய்ஸ் லாக் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சாய்ஸ் லாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனே கிடையாது. ஏன் அப்படின்னா, சாய்ஸ் லாக் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். சரியா, அந்த ஓடிபியை நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ண முடியும். அதனால் தெரியாமல் சாய்ஸ் லாக் ஆயிடுச்சு, இல்லை அவங்க சாய்ஸ் லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லாதீங்க. சரியா, அதனால் சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டு கேனாட் மாடிஃபை தம் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். சரியா, ஒருவேளை சார் நான் வந்து மாடிஃபை பண்ண, அதாவது சாய்ஸ் லாக் பண்ண பின்னாடி தான் சார் எனக்கு தோணுச்சு இந்த காலேஜ் இப்படி வச்சுருக்கலாமே, இந்த காலேஜை நான் மாற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தோணுது சார், நான் என்ன பண்ண முடியும், இப்போ மாடிஃபையே பண்ண முடியாதா, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா டிஎஃப்சி சென்டர். சரியா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க, தவறுதலாக நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து மாடிஃபை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அங்கேயே உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த காலேஜை மாற்றணும், ஏதாவது புதுசாக காலேஜஸ் வந்து ஆட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே உட்காந்து, ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு டைம் இருக்குது. சரியா, அப்போ ஒன் டே டைம் இருக்குது. அதனால் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணலை அப்படின்னாலும் அப்படியே விட்டுருங்க. இன்றைக்கி லாக் பண்ணணும்னு அவசியமே தேவையில்லை. சரியா, அதுவே ஆட்டோமேட்டிக்காகவும் லாக் ஆயிரும் 5 மணிக்கு மேலே. சரியா, சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க ஆனால் அன்லாக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.